சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அயல்யா மைத்ரி. நிறைய பேர் நாள்தோறும் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்யாணம் மட்டும் லேட் ஆகிட்டே இருக்குங்க, என்னங்க ரீசன்? இதை பற்றி நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஜாதகத்தில் கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு தான் நம்மளோட லைஃப் பேட்டர்னே மாறும் இல்லையா? ஸோ அதுதான் வாழ்க்கையோட ஆரம்பம்னே சொல்லலாம். ஆனால் நிறைய பேருக்கு அந்த கல்யாண வாழ்க்கையை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் வந்தாலே நிறைய கிரகங்கள் நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும். எல்லா வகையிலும் கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் திருமணம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும்தான் ரீசன் கிடையாது, இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் உண்டு. இந்த ரீசனால் மட்டும்தான், இந்த கிரக சேர்க்கையால் மட்டும்தான் திருமணம் தள்ளி போகுதுன்னு கிடையாது, நிறைய உண்டு. அதில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த வகையில் பெரும்பாலான ஜாதகங்களில் ஒரு ஆண்களோட ஜாதகங்களில் ரொம்ப வயசாயிடுச்சுங்க, கல்யாணம் ஆகலைங்கன்னு சொல்லுவாங்க. கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சக நண்பருக்கு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டு ஃபேமிலியோட போகிறாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது தனியாக தாங்க போகிறேன், கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் புலம்புவாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது அவங்க ஜாதகத்தில் என்ன தான் ரீசன் மேஜராக இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஜாதகங்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். ஏன் மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குன்னு நிறைய காரணங்கள் உண்டு. ஒரு ஒரே ஜாதகத்தில் சனி 7ஆம் அதிபதி சுக்கிரன் ஒன்றா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லேட் மேரேஜ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். இதில் மேஜராக ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சனியின் பார்வை விழக்கூடாது, ரொம்ப மெயின். சுக்கிரனை உங்களோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதிக்கும் சுக்கிரனுக்கும் சனியோட பார்வை கிடைக்கக்கூடாது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவத்துக்கு சனியோட பார்வை கிடைக்கக்கூடாது. ஸோ இந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக லேட் மேரேஜ் ஆகிடுங்க. ஸோ இது நிறைய ஆண்களோட ஜாதகங்களை அனலைஸ் பண்ண முடியும். இது ஒன்று. அடுத்து பெண்களோட ஜாதகத்தில் இதே மாதிரி தான். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் சனியோடைய பார்வை விழக்கூடாது, ரொம்ப முக்கியம். இது போக செவ்வாய் வக்ரமானாலும் 7ஆம் அதிபதி வக்ரமானாலும் 2 பேரோட ஜாதகத்திலையும் அவங்களோட 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7 கூடையவர் யாருன்னு பாருங்கள். அந்த 7 கூடையவர் வக்ரமாக ஆயிட்டாங்க அப்படின்னா லேட் மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நிறைய உண்டு. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதினு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட ஜென்ம லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்துக்கு 7 கூடையவர் யாரோ ஒரு வக்ரமாக இருக்கக்கூடாது. 1 8 12 மறையவும் கூடாது. மேஜராக சனியோட பார்வை இருந்து குருவோட பார்வை இல்லாமல் இருந்தால், சுக்கிரனுக்கு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு சனியோட பார்வை இருந்து குருவோட பார்வை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆணுக்கு திருமணம் தாமதப்பட்டு விடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருத்தருக்கு 49 வயசுங்க, கல்யாணமே ஆகலைங்க இது வரைக்கும். அவர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்பொழுது யோகமான ஜாதகமாக இருக்கும், வசதி வாய்ப்பு குறையவே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷலக்னம் கும்பராசி. ஸோ அவருடைய ஜாதகத்தில் சனி சிம்மத்திலேருந்து ராசியும் பார்த்துருச்சு, 2ஆம் இடமான சுக்கிரன் வீட்டையும் ரிஷபத்தையும் பார்த்துருச்சு, சுக்கிரனையும் பார்த்துருச்சு. 49 வயசாகிடுது, கல்யாணமே ஆகலை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இது போலலாம் நடக்குமா? கிரகங்களோட பார்வையில், சனியோட பார்வையில் கிரகங்கள் அந்த மாதிரி மாட்டினா லேட் மேரேஜ் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். இது எப்படி நடக்கும்னா, ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு அந்த பருவ வயசில் வந்திருக்கும். அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டதோட பிரதிபலிப்பு இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கும். இதுக்கு மேஜரான ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் கல்யாணம் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு மேஜரான ரீசனை பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது நான் 1000 ரீசன் சொல்லியே கடைசி வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு மேஜரான ரீசன் பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த டைம்லலாம் தவற விட்டுட்டு இப்போ என் பையனுக்கு வயசாயிடுச்சு, பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு தேடுறோமே வரணுமே மாட்டேதுன்னு இப்போ புலம்புறாங்க. இதுதாங்க மேஜராக நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். ஸோ இதுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங் தான் முக்கியம். கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சில பரிகார முறைகளெல்லாம் மேற்கொள்ளும் பொழுது தான் அதற்கான ஒரு தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு வழியே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இதுதான் மேஜரான ரீசன்றது மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ராவுகேது அது மேலே பழி போட்டுட்ருப்போம். ஆனால் அதை தாண்டி ஏன் லேட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கும் போது இதெல்லாம் சில காரணங்களாக இருக்கும். ஸோ ஒரு ஜாதகத்தில் திருமணம் கொஞ்சம் தள்ளி போகுதுன்னா நிறைய காரணங்கள் உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதில் ஒரு நுணுக்கமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்களாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்குது, என்ன பலன்கள் எல்லாம் இருக்குது, உங்களுடைய லைஃப் கரியரை நீங்கள் எப்படி கொண்டு போகலான்னு உங்களுக்கு சரியான ஒரு ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளே என்ற நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மெசேஜ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக மெசேஜ் வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் கன்சல்டன்சி எடுத்துக்கலாம். வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நமः.